ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் பணத்துக்காகத்தான் விளையாடுறாரு. கௌதம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாரும் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு. ஆனா இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க மட்டும் இல்ல, எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இப்பெல்லாம் பணத்துக்காக மட்டும்தான் விளையாடுறாங்க. அது எப்படி? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடினா 7 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன் டே விளையாடினா 4 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அண்ட் ஐபிஎல்ல கௌதம் கம்பீர் விளையாடினா 79 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 79 லட்சத்தை நீங்கள் விட மாட்டீங்க. இல்லை சார், அது உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நாங்க ஐபிஎல்ல 5 மேட்ச் விளையாடினா 5 மேட்ச் விளையாடினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மொத்த பணமும் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் என் பின்னாடி பேசியிருக்காங்க. நான் நினைச்சிருந்தா 5 மேட்சுக்கு அப்புறம் விளையாடி இருக்கவும் மாட்டேன். நான் விளையாடாம விட்டுருந்தா எந்த டிஃபரன்ஸும் இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்தது. வெஸ்ட் இண்டீஸை மிஸ் பண்றாங்க, ஆனா ஐபிஎல்ல மிஸ் பண்ணலைங்கிறது. பிஷன் சிங் பேதி, நம்ம ஃபார்மர் கேப்டன், அவரு சொல்லியிருக்காரு, நம்ம கௌதம் கம்பீருக்கு ஏப்ரல் மே அப்போ வேர்ல்ட் கப்ல அடிபட்டுச்சு. ஆனால் ஐபிஎல்ல விளையாடணுங்கிறதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் பேடி. உண்மை என்னங்கிற ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்ற மாதிரி எனக்கு பெருசா அடிபடல. அது ஒரு சின்ன நிகழ். இவ்வளவு கிரிக்கெட் விளையாடி இருக்காரு, அவருக்கு இது தெரிஞ்சிருக்கணும். நிகழ்ங்கிறது ஒவ்வொரு கிரிக்கெட்டர் விளையாடும் போது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல சின்ன இன்ஜுரி அல்லது ஒரு நிகழ் ஏற்படும். அப்போ நான் வேர்ல்ட் கப் விளையாடும் போது ரன் எடுக்கும்போது கீழே விழுந்தேன். அந்த நேரத்தில் ஆப்வியஸ்லி நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு கீழே விழுந்த மாதிரி உணர்வே ஏற்படல. 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வலி ஏற்பட்டுச்சு. அப்புறம் நான் பிசியோதெரபிட்ட காட்டினேன். அவரு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. ஐபிஎல்ல விளையாட ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஃபிட்டா தான் இருந்தேன். த்ரோ அடிச்சிருக்கேன், எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன். பட் மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் மேட்ச்ல லீக் மேட்ச் கொல்கட்டாவில், அப்போ நான் ஃபீல்டிங் பண்ணும்போது மறுபடியும் கீழே விழுந்தேன். அப்போ நான் த்ரோ பண்ணேன். அந்த நேரத்தில் வலி ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதனால அந்த மேட்சுக்கு 20 செகண்ட் தான் நேரம் இருந்துச்சு. அந்த மேட்சுக்கு அப்புறம் நாங்க டிசைட் பண்ணோம், ஒருவேளை மேட்சுக்கு அப்புறமும் வலி இருந்துச்சுன்னா எமரைட் பண்ணணும்னு. 23rd அன்னைக்கு மும்பை போய் நாங்க எமரைட் பண்ணோம். 22nd அன்னைக்கு கல்கட்டாவில் மேட்ச் இருந்தது. 25th அன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் இருந்தது. 23rd அன்னைக்கு நான் சீக்கிரமா பிசியோதெரபிட்ட போய் டீம் சாயந்தரம் வரதா இருந்தது. நான் காலையில எம்ஆர்ஐ எடுத்தேன். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் 24th அன்னைக்கு வந்தது. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வரும். 24 ராத்திரி அந்த ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது. 25th அன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் இருக்கு. நான் உண்மையான விஷயத்த சொல்றேன். 25th அன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் இருந்தது. பிசியோதெரபி என்கிட்ட சொன்னாரு, ரிப்போர்ட் வந்திருக்கு, ரிப்போர்ட்ல என்ன இருந்தாலும் சரி, நான் இந்த மேட்ச்ல விளையாட விரும்புறேன், இது என்னுடைய பர்சனல் விஷயம்னு சொன்னேன். சோ அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்தாலும் சரி, நான் இந்த மேட்ச்ல விளையாட விரும்புறேன். ஏன்னா கேகேஆர் முதல் தடவை பிளே ஆஃப் வந்திருக்கு. ஏன்னா நான் கேப்டனா இருக்கிறதுனால என்ன ஆனாலும் சரி, நான் விளையாடாம டீமை லெட் டவுன் பண்ண விரும்பல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மேட்ச்ல நான் விளையாண்டேன்னா எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஏற்படும்னு கேட்டேன். பெருசா எந்த விஷயமும் டிஃபரண்ட் ஏற்படாது, மாறவும் போறதில்லைன்னு சொன்னாரு. பட் எது எப்படி போனாலும் சரி, நான் இந்த மேட்ச்ல விளையாடியே ஆகணும்னு சொன்னேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கு, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை கூட நீங்க பார்க்கல, நீங்க அந்த மேட்ச் விளையாடுவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்க. மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க, பணத்துக்காக தான் நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னு. அந்த டைம்ல என் மைண்ட்ல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். கேகேஆர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அங்க இருந்த ஊழியர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, ஓனர் சப்போர்ட் பண்ணாங்க. முதல் தடவையா 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பிளே ஆஃப் வந்திருக்கோம். ஒருவேளை இன்ஜூரி ஏற்பட்டாலோ, என்னுடைய ஷோல்டர்ல வலி ஏற்பட்டாலோ, கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் விளையாடியே ஆகணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மேட்சை நான் லெட் டவுன் பண்ண விரும்பல. எக்ஸாக்டா இதுதான் நடந்தது. நான் மறைக்கணும்னு எதையும் நினைக்கல. நாங்க 24th அன்னைக்கு பிசிசிக்கு மெயிலே அனுப்பியிருக்க மாட்டோம் என்னுடைய ஸ்கேன்ஸை. 24th அன்னைக்கு என்னுடைய ரிப்போர்ட் வந்தது. 25th மார்னிங் நாங்க ஸ்கேனை மெயில் பண்ணோம். ஒருவேளை நாங்க 25th அன்னைக்கு மெயில் பண்ணாம 26th அன்னைக்கு கூட மெயில் பண்ணிருக்கலாம். பட் 25th அன்னைக்கு நாங்க ஏன் மெயில் பண்ணோம்னா, அதை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதனால என்ன இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சுன்னா, நீங்க இந்த இன்ஜுரியை மறைக்காம இருந்திருந்தா அப்ப பிசிசிஏ உங்களை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க as the captain of the West Indies tour. சார் இன்ஜூரி செலக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு தெரியாதுல்ல சார். உண்மை என்னன்னா, இன்ஜுரி இல்ல, செலக்ஷன் அது ஐபிஎல்லுக்கு நடுவுல நடந்தது. எனக்கு 22nd அன்னைக்கு தான் இன்ஜுரி நடந்தது. 26th அன்னைக்கு கேப்டன்சில வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நான் கேப்டனா தான் இருந்தேன். அந்த டைம்ல நான் இன்ஜூர்டா இல்ல. ஒருவேளை இன்ஜூர்டா இருந்தா நானே செலக்டர்ஸ்க்கு சொல்லியிருப்பேன், நான் போக மாட்டேன், என்ன நீங்க கேப்டனா ஆக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். 25th விளையாடாம இருந்திருந்தா உங்க இன்ஜுரி பெருசா இருக்காது. நீங்க நாட்டுக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்கு கேப்டனா போயிருப்பீங்க, ஆடி இருப்பீங்க. சார் 24th அன்னைக்கு பிசியோதெரபி என்கிட்ட 4ல இருந்து 6 வரை நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா, சோ அப்பவும் நான் வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்க முடியாது. சோ அதனால எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், பிசியோதெரபி 4ல இருந்து 6 வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு. அது 25th மேட்சுக்கு டசன்ட் மேக் டிஃபரண்ட். ஒரு மேட்ச் விளையாடுறதுனால அக்ரவேட்டும் ஆகல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் சீக்கிரமா அவுட்டும் ஆயிட்டேன். அந்த நேரத்துல இன்ஜுரி அதிகமாயிருச்சு. 4ல இருந்து 6 வரை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அது ஒரு மேட்ச் பெருசா எதுவும் பாதிக்காது.
ஆனா நிறைய பேர் கான்ட்ரோவர்ஷியலை உருவாக்குனாங்க. 25th மேட்ச் விளையாடாம இருந்திருந்தா நான் வெஸ்ட் இண்டீஸ் போயிருப்பேன். இட் இஸ் ஆல் ஃபால்ஸ். அதுல எந்த ஒரு உண்மையும் இல்ல. இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது? நியூஸ் பேப்பர்ல நாங்க பாக்குறோம், டிவியில நியூஸ் நாங்க பாக்குறோம், கௌதம் கம்பீர ஷாருக் கான் 11 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு. சார் ஆமா, இது பப்ளிக் ஆயிருச்சு. ஏன்னா எங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பப்ளிக்கு தெரியுது. நாங்க பணத்துக்காக தான் விளையாடுறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாங்கினதுனால நீங்க விளையாடிதான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இல்ல. அதாவது திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஷாருக் எப்பேற்பட்டவர்னா, அதாவது அவர் இதுவரைக்கும் மொத்த டோர்னமெண்ட்ல இதுவரைக்கும் பிரஷர் கொடுத்ததே இல்ல. எந்த ஒரு ஓனரும் எங்களுக்கு பிரஷர் கொடுத்ததே இல்ல. எந்த ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபும் அப்படி எங்களுக்கு பண்ணதே இல்ல. மேட்ச் அந்த மேட்ச்ல KKR சார்பாவோ ஷாருக் கான் சார்பாவோ உங்க மேல எந்த பிரஷரும் போடப்படலையா? சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல. அப்படி யாரும் எங்களுக்கு சொல்லவும் இல்ல. அது என்னுடைய பர்சனல் டெசிஷன். பிகாஸ் நான் அஸ் அ கேப்டன் என்னுடைய டீமை லெட் டவுன் பண்ண விரும்பல. KKRோட ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல இருந்தது. ஏன்னா அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையால தான் என்ன அவர் கேப்டன் ஆக்கியிருப்பாரு. அவரு என் மேல வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த மேட்ச் விளையாடணுங்கிறது. அதனாலதான் அந்த மேட்சை விளையாண்டேன். அதாவது ஷாருக் கானை பத்தி சொல்லணும்னா, அந்த மேட்சுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதுல இந்த மேட்சை நீ விளையாடிதான் ஆகணும்னு. ஐ திங்க் அது என்னுடைய பர்சனல் டெசிஷன். KKRக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த மேட்ச்ல விளையாடணும்னு நான் தான் டிசைட் பண்ணேன். பேசுறதுக்கு முன்னாடி ஃபேக்டை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும். அதே மாதிரி மக்களுக்கு இதையும் சொல்லுங்களேன். நீங்க எப்படி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிளேயரா மாறினீங்க? நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க யாரையுமே சூஸ் பண்ணாம கௌதம் கம்பீருக்கு ஷாருக் கானுக்கு 11 கோடி கொடுத்தாரு. சார், பெரிய பிளேயருங்கிறது மக்கள் தான் உருவாக்குறாங்க. பெரிய பிளேயர்ஸ்னு யாருமே இல்ல. எல்லா பிளேயர்ஸும் ஒன்று தான். இந்தியன் டீம்ல யார் விளையாண்டாலும் சரி, எல்லாருமே ஈக்குவல்ஸ் தான். அதாவது இஷாந்தா இருந்தாலும் சரி, விராட்டா இருந்தாலும் சரி, MS தோனி, எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம், எல்லாருமே ஈக்குவல் தான். அப்புறம் ஷாருக் ஆகட்டும், மற்ற ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுல அவங்க யோசிச்சிருக்கலாம். என்னால 100% கொடுக்க முடியும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். என்னால விளையாட முடியும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ஒரு பிரான்சைஸ் போறதா இருந்தா நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஆக முடியாது. நமக்காக 3 அல்லது 4 பிரான்சைஸ் இருக்கணும். அப்படி ஒரு ரெகக்னிஷன் வந்தாதான் நம்மளுடைய ரேட் கண்டிப்பா உயரும். பட் ஐ திங்க் அவங்க என் மேல ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் சொல்லணும். அவங்க என் மேல இந்த அளவுக்கு ஃபெய்த் வச்சிருக்கும் போது எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அவங்களுக்கு அந்த ஃபெய்த்தை நான் திருப்பி கொடுக்கணும். மேபி அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். நான் அந்த மேட்ச்ல விளையாடினது மணி பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா இது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? நீங்க டெல்லியை சேர்ந்தவர், எப்பவுமே டெல்லியில தான் இருந்தீங்க, டெல்லிக்காகவும் விளையாடுனீங்க. ஆனா IPLக்காக நீங்க பாபு மொஷாய் ஆயிட்டீங்களே. ஐ திங்க் கல்கட்டா பீப்புள் எனக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சது. அதாவது ஆதரவு கிடைச்சதா? கொல்கத்தா மக்கள் கோபப்பட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். தாதா ஒதுக்கிட்டு உங்களை கேப்டன் ஆக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்குறதுக்கு நிறைய பேர் வரல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. ஹவுஸ்ஃபுல்லானதுக்கு அர்த்தம், அதாவது மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க 70-75,000 கெப்பாசிட்டி இருக்கு. அத்தனை பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணது நமக்கு தெளிவா தெரியும். ஐ திங்க் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேள்விப்பட்டது என்னன்னா, கல்கத்தால சௌரவ் கங்குலி மட்டும் தான் அவங்க கிரிக்கெட்டரா நினைக்கிறாங்கன்னு, அவரை தான் பார்க்க வருவாங்கன்னு நான் கேள்வி. இல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருவேளை அது உண்மையா இருந்தா கண்டிப்பா மக்கள் IPL பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. முதல் மேட்ச்ல நான் அக்ரி பண்றேன், நிறைய பேர் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மேட்ச்ல மொத்த கிரௌடும் கிரவுண்ட் ஃபுல்லா இருந்தது. நிறைய பேரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, அதாவது IPLக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து வழங்கப்படுது. எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்லலாம்னா, ரிக்கி பாண்டிங்னு சொல்லலாம், மைக்கேல் கிளார்க், இவங்கெல்லாம் ஏன் IPL விளையாடணும்னா கண்ட்ரிக்காக அவங்க அடுத்த டோர்னமெண்ட் விளையாடணுங்கிறதுக்காக. ஆனா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இந்த விஷயம் இல்லையே. IPL ஒரு BCCயோட டோர்னமெண்ட் தான். IPL இஸ் அ டொமஸ்டிக் டோர்னமெண்ட். இந்தியன் பிளேயர்ஸ் IPL விளையாடலன்னா IPL எப்படி போகும்? மக்கள் இத மறந்துட்டா IPL நம்ம டோர்னமெண்ட் தான். இட்ஸ் லைக் அ ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, வேற எதா இருந்தாலும் சரி, இது ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட். நீங்க IPLல பணத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. அதை தாண்டி பாசிட்டிவையும் பாருங்க. எவ்வளவு பிளேயர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. IPLால எவ்வளவு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வலுவா இருக்கு. சம்ஒன் லைக் யூசுப் பட்டான், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் தோனி, இந்த மாதிரி பசங்க, ரிஜமன்சா, இந்த மாதிரி பசங்க IPLல விளையாடி இந்தியாவுக்காக விளையாடினாங்க. நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது, அப்ப நீங்க இதையும் நீங்க பார்க்கணும். IPL மூலமா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு. மத்த கண்ட்ரிஸுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கிடைக்கல. எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆண்ட்ரூ பிளின்டாஃப் சொன்னாரு, நாங்க இங்கிலாண்ட 6-0 இந்தியாவுல தோக்கடிச்சோம். அப்ப அவர் சொன்னாரு 6-0 இந்தியாவுல நாம தோத்ததுக்கு காரணம் கண்டிப்பா IPL தான் சொன்னாரு. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஃப்ரீடமா விளையாடுறாங்கன்னு சொன்னாரு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு. அவங்க IPLல நல்லா விளையாடுறாங்க, ரொம்ப ஃப்ரீடமா விளையாடுறாங்க. IPLல நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. IPLல நிறைய பிளேயர்ஸும் கிடைச்சிருக்காங்க. நீங்க ஏன் எப்பவும் IPLல பணத்துக்காக விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? IPLல நிறைய புது டேலண்டும் கிடைப்பாங்க. IPLல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்கு விளையாடி இருக்காங்க. IPLல ஃபன் அதிகம், கிரிக்கெட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே.
அது மேபி கிரவுட்ல இருக்கிறவங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஃபன் அதிகமா இருக்குன்னு தோணலாம். யாராவது பிளேயரை கேட்டீங்கன்னா இந்தியாவுக்காக விளையாடும் போது எவ்வளவு பிரஷர் இருக்கோ அதே மாதிரி ஐபிஎல்லையும் பிரஷர் இருக்கும். டாப் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, எல்லா டீம்லயும் ஈக்குவலா பேலன்ஸ் இருக்கும். ஐபிஎல்ல கிரிக்கெட் நல்லா இல்லாம இருந்திருந்தா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. என்னோட கேள்வி என்னன்னா, ஷோபேஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களுக்கு டீசன்ட் லுக் இருந்தும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே வர மாட்டீங்களே, ஏன்? நான் ஒரு கிரிக்கெட்டர், என்னுடைய வேலை கிரிக்கெட் விளையாடுறது தான், ஃபீல்ட்ல போய் பெர்ஃபார்ம் பண்றது. அதோட மற்ற விஷயங்கள் வந்தாலும் வரும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஷோபிஷ் மாதிரி விஷயங்கள்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அதாவது என்ன செலக்ட் பண்றதுக்கு கிரிக்கெட் விளையாடி ரன் சேகரிக்கத்தான், மற்ற விஷயங்களுக்காக இல்ல. மற்ற விஷயங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு இண்டஸ்ட்ரி இருக்கு. என்ன ஒருத்தவங்க செலக்ட் பண்றாங்கன்னா அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும். என்னோட வேலை ரன் எடுக்கணும், இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும், அப்புறம் நான் நல்லா விளையாடணும். அப்புறம் நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். மற்ற விஷயங்களை பத்தி. அவர் சொல்றாரு உங்க லுக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க படத்திலேயே ஆக்ட் பண்ணலாமேன்னு சொல்றாரு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவங்க லுக்ஸ் ஒன்றும் பெருசா இருக்காது. அப்படி இருந்தும் நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸோட தான் அவங்க இருப்பாங்க. சார், ஹானஸ்ட்லி இதை பத்தி நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. எனக்கு அதுல போகணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் கிரிக்கெட் விளையாடுற வரைக்கும் முழு மனசோட விளையாடணும், நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். மற்ற விஷயங்களை நான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். ஆனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். நீங்க ஷாருக் கான் கூட இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டீங்களா? இல்ல சார், நினைக்க மாட்டேன். அவருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, எனக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. என்னுடைய வேலை கிரிக்கெட் விளையாடணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். என்னுடைய லிமிட்ல நான் இருக்கேன். அதை தாண்டி படத்துல நடிக்கணுங்கிற எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. கௌதம், நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க.